இந்த அப்பா எப்படி அந்த கடைசி காலத்துல அவர் என்னிடம் வந்து கேட்டது ஒரே ஒரு விஷயம், நித்திர வர மாட்டேன் எவ்வளோ நித்திர வர மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல கேட்ட குலுசு தருவேரி எத்தில குலுசு அம்மா ஜே பின்னுக்கு பாரு பின்னுக்கு அடிக்கலாம்டா. என்ன அப்பா வந்து நிக்கிறேன், அடி அடி விடா அடி அடிக்கடே எவ்வளோ பின்னுக்கு தானே அடிக்கிறான். அப்பா வந்து நிக்கிறேன். கொப்பரை பார்க்கவே இல்லை பாத்து. மரியாதை சொல்லிட்டு எந்த அப்பாவை பத்தி கொப்பர் கொப்பர்னு கதைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ரைட் இல்லை சரியா? உங்க அம்மையை எப்படி பொம்மை கம்மன் நான் கதைக்கிறேன்டா? உங்க அக்காங்க ஊரு முள்ள ஆடி திரிகிறாள், அதை பத்தி நான் ஏதாவது கதைக்கிறேன்? செவிடுலாம் உடனே பொத்தி கொண்டு சொல்லிக்கிறது. ப்ளீஸ் அப்பா தயவு செய்து வந்து நிக்கிறேன். போங்க வெளியே பாருங்க. உள்ள ஆன்சரும் பண்ணுறாள் இல்லை உள்ள உள்ள வந்துட்டீங்களா? ஓ வந்து இப்ப நான் வலிக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன தந்தீங்க? ஆட்டோவில் வந்து சரி இருங்க, தண்ணி தரட்டா? ஓ கொஞ்சம் இப்போ தாவன் கதைப்பா. அம்மா எப்படி இருக்கா? வருமானங்க இவர் குளிக்கிறேரப்பா. இதில் வாழைப்பழம் கொஞ்சம் வீட்டு வாழைப்பழம் மாதிரி. அம்மா என்ன அம்மா இருக்கிற இந்த பிள்ளை வாழைப்பழம் எடுத்து நான் வீட்டு வாழைப்பழம் கிணத்தடியில் நிற்கிது அந்த மரமா? கடைசிக்குள்ள அது குடும்பம் அடிச்சுட்டு போனா இந்த கடைசிக்குள்ள எடுத்தாச்சு. வருமானங்க இவர் குளிக்கிறேரப்பா. என்னப்பா இருமறீங்கள்? அந்த ஹாஸ்பிட்டல் போய் சொன்னான்லோ, கிளினிக் போட்டானம்மா. டாக்டருக்கும் பேத்தவா அதானப்பா இங்க டெங்கு ஏதோ பரவுதாம்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல இந்த கடைசியா வந்த நம்பருக்கு பேர் 670 ஒன்று வேற இருக்காது. ஐயோப்பா எனக்கு இந்த போனா இந்த மருமோட காலையில இருந்து வேலைக்கு இவர் குளிக்கிறேரப்பா. இப்பதான் போனேன், ஒரு நீங்க வந்து கூப்பிடுறது கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி போனேன். சரி 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 சரி. ஓ 670 இருக்கு. யாரப்பா? 670 இருக்கே. அவருக்கு ஃபோன் போட்டு தா ப்ளீஸ். தாதா ரிங் போதா? வேற என்ன நீ என்ன அம்மா அப்பா கேட்ட அம்மால வரையில அம்மா திருந்த கால் நடக்கலாலோ. ஓ அதுவும் வேலை இது இல்லையாப்பா எடுக்கிறான். இல்லை கொஞ்சம் தண்ணி தானே மறந்து போடுவோம். சரி இருங்க நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே மறுமோனே வர சொல்லு. சரி. அதுவும் முடிச்சுதான் ஒன்றுதான் கிடக்கு. கிளவி என்ன மாதிரி அம்மா எப்படி இருக்கா? அவகை ஒரே கூட வருவானு தானப்பா. ஒரு டங்கால வந்து பார்க்கலாம் தானே. முந்த நாத்தன்னு நினைக்கிறேன். கனவுல வாரா அம்மா ஒரு பச்சை கலர் சாரி கட்டிட்டு வாரா, தனியே வாரா. சாரி கொண்டு வச்சிருக்கு. என்ன என்ன இது நல்ல கனவோ? நல்ல கனவு தான். தனியே வந்து இருந்து தானே எங்களுக்கெல்லாம் சமைச்செல்லாம் தந்து இருந்துட்டு போனா. ஒரு காலம் இந்த மாதிரி சமைச்சு தந்த மனுஷன் வர வேணுமப்பா. ஒரு நாளைக்கு வாங்க 2 பேரும் வந்து ஒரு இவருக்கு தெரியும் தானேப்பா வேலை வேலை வேலைண்டு கொண்டு நிற்பேர். அப்ப நீயாவது வாவன் வந்து நான் எப்படியப்பா தனியே வாருது? அப்புறம் இந்த சாணத்தை பத்தி தெரியும் தானே, என்னெல்லாம் கதைக்குங்க. பாத்தியா வண்ட மகள் சாமின்ற மகள் வந்து புருஷனை விட்டுட்டு தனியே வந்திருக்காள், தேவையில்லாத கதையெல்லாம் வருமப்பா. நீஞ்சேரு தேவையில்லை. மாப்பிள்ளை பக்கங்கள்லாம் ஓகே எல்லாம் கதைக்கிறவே. ஏன் தங்கம் சொக்க தங்கம் அப்பா. நான் தான் சண்டை பிடிச்சா பிடிக்கணும் அவரோட. அந்த மனுஷன் வாயத்திலிருந்து கதைச்சாலே பெரிய விஷயம் என்னையோட. ஓகே தான். இடையில தெரிந்தானே அயலட்டியல் விசற்கதையில் காய்க்கு வந்து கதைச்சதுகள் கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு நான் தான் கொஞ்ச நாள் வரையே இல்லை. கையெல்லாம் பதற வலிக்கவே எனக்கு இப்போ டாக்டர் சொல்லி போட்டார் ஏதோ பிரச்சனையா, கொழுப்பு வேல்வு ஏதோ பிரச்சனையா. அப்போ நீங்கள் பேசாமல் இங்கே வந்து எங்களோட இருங்களேப்பா. நாங்கள் 2 பேரும் தானே தனியாக இருக்கோம். அது உங்களுக்கு கஷ்டம். அங்கே மனசிக்கும் அது எங்களோட வாழ்க்கை பழகி போட்டு நீ உங்களுக்கு மேலாது நீ அவாக்கும் எழுப்பி நடக்கிறா என்ன 2 பேரும் பார்த்துட்டு இருப்பீங்க. பேசாம இவர் மட்டும் சொல்லி கொண்டு வந்து கூப்பிட நம்ம இங்க வரட்டும், அவையில் தனியே தானே கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி. சரி அது அது நான் அதான் இனி இப்போ இனி என்ன நடக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு கட்டம் 7 மணி டைமில் வந்து பார்த்து விடணும் பிள்ளை.
அதுக்கு பிறகு முடியுதோ இல்லையோ அதான் மனுஷி மூட்டே இரவில் இருந்து ஒரே நச்சரிப்பு இப்படியே வேலை கிட்டே 3 மணி கிளம்பிட்டேன். நித்திர வர மாட்டேன்ன்றது. இரவில் நித்திர வர மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல கேட்ட குளிச்சு தருவேரி இல்லை எத்தனை குளிசை அம்மா 7 குளிசு ஒரு நாளைக்கு போகிறோம். ஒரு நேரத்துக்கு 7 குளிசை. சாப்பிட்டு போங்க என்ன சமைக்கிறேன். சமைக்க சாப்பிட்டு தான் வந்தேன். நான் பின்ன சமையன். சரி இருங்கப்பா நான் அடுப்புல வச்சுட்டு வரேன். சரி மச்சான் மச்சான் ஒன்றே ஏரியா காணிக்கலாம் அடி அடே சுதந்திரங்கடா சுதந்திரம் காணில்ல லூட்டோடு மச்சி குடு டேய் பின்னுக்கு வரான்டா பின்னுக்கு வரான். ஓ சொல் மச்சான். டேய் அடிக்க போறான் அடிக்க போறான். டேய் பைத்தியம் சொன்னா இல்லை அடிக்க போறான் கண்டு பின்னுக்கு பாரு அடே பின்னுக்கு அடிக்கிறான்டா. என்ன அப்பா வந்து நிக்கிறேன். அடி விடா டேய் அடிடா டேய் உன பின்னுக்கு தான அடிக்கிறான். அப்பா வந்து நிக்கிறேன். டேய் முன்னுக்கு பாரு டேய் லூட்டோடு சண்டைண்டா அது இருக்கட்டும். ஒரு மணியாவது இந்த சண்டை எல்லாம் வெளியில காடி கொண்டு நிக்காதீங்க. அந்த மனுஷன் 2க்கோ 4க்கோ வருத்தத்துல கிடக்கு. தயவு செய்து போய் அவரோட கதைங்க. அடி மச்சான் டேய் இந்த பக்கம் தான் பாறான் டேய். உங்களை தான் சொல்லுறேன் நான். காது கேக்குற இல்லையா? என்னது கத்துறா இப்ப? அவர் வந்தா எனக்கு என்ன போய் பாரு நீ உங்க உங்களை தான். அடி உன பின்னாலடா. என்ன உங்களை தான். என்ன அப்பா வந்து நிக்கிறேன். டேய் முன்னு அடிக்க போறான்டா. உங்கள்ட்ட தான் கதைக்கிறேன். அப்பா வந்து நிக்கிறேன். வந்தா எனக்கு என்ன ஜே உங்களுக்கு எனக்கும் சண்டைன்றதை விடுங்க. அந்த ஒரு மணி டேய் அடிக்க போறான். அந்த மனுஷன் 2க்கோ சொன்னான்டா நிக்கிறேன். தயவு செய்து போய் அவரோட கதைங்க. உங்கள்ட்ட தான் சொல்லுறேன் நான். காது கேட்க இல்லையா உங்களுக்கு? அவர் வந்து நிடு போடும். கொப்பர் வந்து நிக்கிறாரா? சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பி விடு. ப்ளீஸ் அப்பா தயவு செய்து அந்த மனுஷன் வந்து நிக்கிறேன். போங்க வெளியே பாருங்க. நிஜமானே இங்கப்பா எந்த பக்கம் தான் போயிட தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இல்லை விளங்க இல்லை எனக்கு உனக்கு கொப்பர் வந்து நிக்கிறேரானே போங்களேன் அவரோட கதைங்கவன். அப்பா முதல்ல சொன்ன என்ன விளங்க படி கொப்பர் இருந்தா கொப்பர் வச்சு பணிவிடைய நீ செய்யணும். என்ன செய்ய சொல்லு அடி வச்சு அடி விடாத கொடு. ஜி உங்கள்கிட்ட கடைசியா கேட்குறேன். இப்போ என்ன முடிவு உமக்கு? உனக்கு என்ன முடிவு வேணும்? மூடிட்டு போய் பார்க்குற வேலையை பார். கொப்பர் வந்து கொப்பர் முடிவு அவங்கள்ட்ட சொல்கிறோம்னா கேமில் விளையாடி கொண்டு உனக்கு குழப்பம் நல்லது. நம்ம போய் பார்க்குற வேலையை பார். அவர் வந்து எனக்கு ப்ளீஸ் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் நான். என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. அந்த மனுஷன் வந்து நிற்கிது. அவர்கிட்ட போய் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு வாங்குவன். என்ன குறைஞ்சிடுவீங்க நீங்கள்? கையெடுத்து வேணும்னா கும்பிடுறேன். தயவு செய்து ஐயோ தாயே நீ இப்போ கையெடுத்து கும்பிடுவேன். நாளே பொருள் எடுத்து அடிப்பேன். எனக்கும் தேவையில்ல கதையில் கொப்பர் வந்தால் கொப்பரை நீ பார்த்துட்டு அனுப்பிவிடு. கொப்பர் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்போ என்னடி ஒன்று பிரச்சனை? எனக்கு கொப்பரோட வந்து கதைக்க மாட்டான்ட்டு நானும் கதைக்க மாட்டேன். அந்த சீதன காசு பிரச்சனை அந்த காணி பிரச்சனைலாம் கதைக்க மாட்டேன். நான் கொப்பன்ட்ட வந்து நான் கதைச்சு வந்தா கொப்பன் சாகுவான் போய். அது நோ பிரச்சனை இல்லையோ போய் கொப்பரை பார்க்க வேலையை பார்த்து மரியாதை சொல்லிட்டு எந்த அப்பாவை பற்றி கொப்பர் கொப்பர்னு கதைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ரைட் இல்லை. சரியா உங்க அம்மையை எப்படி அம்மா கம்மன் நான் கதைக்கிறேன்டா. உங்க அக்காங்க ஊர் முள்ள ஆடி திரிகிறாள். அதை பற்றி நான் ஏதாவது கதைக்கிறேன். செவிடுலாம் உடனே பொத்தி கொண்டு கொப்பன் வந்து நல்லா வேண்டி சேர்த்துருக்காங்க. வயசு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க தெரியல. நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க உங்களோட அம்மா. புள்ள வளர்க்கறதுக்கு உங்களோட அம்மாட்ட வந்து கத்துக்கொள்ளலாம். கொத்தடி வாய அப்ப நீ வர மாட்டேன் அப்படித்தானே? இக்கடாது கட்டித்தோலை போய் பார்க்குற வேலையை கொப்பர் இருந்தால் கொப்பர் வேலை செய்ய விடு. வார 5 எனக்காக சொல்லிக்கொண்டு இப்போ வருவார். நாளைக்கு வந்து நிற்பேன் என்னோட ஏற்பட்டோண்டு விசு கோத்து இல்லை மச்சான் விளங்கிறடா. ஓகே மனுஷன் வந்துருக்கேன்னு தெரியாம கத்தி கொடுத்து அப்பா ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன் சோறு. என்ன இது சமைக்கவா? சிக்கன் சாப்பிடுவீங்க தானே? பரவாயில்ல நான் வந்து கேட்குறேன் புறணைக்காக. என்னப்பா நான் உண்மையை சொல்லு வருமானம் ஓகேயா? என்ன பிரச்சனை? ஐயோ அப்பா நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை சொல்லையா வேணும் அவரை பற்றி? நீ என்ற பிள்ளையட நீ என்ற பிள்ளை எனக்கு மாத்தாத. என்னென்றாலும் சொல்லு. அப்பாண்ட நிலைமை தான் உனக்கு தெரியும் தானே. அப்பா சரியான கஷ்டப்பட்டு பெஞ்சன் காசு எல்லாம் போட்டு பெஞ்சன் காசு எல்லாம் போட்டு முகம் கூட சரியாக தெரியல. உண்ட பெஞ்சன் காசு எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு சரியான கைட்டப்பட்டு தான் உன்னை தான் கல்யாணம் கட்டி வச்சேன். என்னட்ட இனி தர்றதுக்கு ஒரு மஞ்சாடி கூட இல்லையம்மா. ஒரு மஞ்சாடி கூட இல்லை. மாப்பிள்ளைக்கு சொல்லி விளங்குதே என்ன? ஐயோ அப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த அயலாக்க கதைக்கிறத வச்சு நீங்கள் மனசை போட்டு குழப்பாதீங்களப்பா. அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்கு. இன்றைக்கு தான் லீவில் ஏதோ நிற்கிறேன். இப்போ தான் குளிச்சு கொண்டு நிற்கிறேன். அவருக்கும் சேர்த்து சமைக்க போகிறேன். சரி விடு என்னண்டாலும் சரிதானே. பிரச்சனை நீ தான் அம்மா விளங்க வைக்கணும்.
என்னால் குனிய நிமிர இயலாது, உழைச்சி தர்றதுக்கு மீளாது. இப்போ நாங்கள் எங்கட கஷ்டத்தை சொன்னால் நீ கஷ்டப்பட்டு போடுவ, அதுதான் நான் மறைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ இங்கே உண்மையை சொல்லி சந்தோஷமாக இருக்கிறியோ. அப்பா அதான் சொல்கிறேன், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அந்த மனுஷன் ஏதாவது பண்ணிடு, அவரை பாட்டு குளிச்சுட்டு கொண்டு இருக்கே, இப்போ வருவேர் சாப்பாடு கொடுத்தா அவர் சாப்பிட்டுட்டு அவரை பாட்டு கொஞ்சம் நேரம் நித்திரோண்டுமே வெளியில் போவீரப்பா. விடு விடு, ஓகே, நான் கூப்பிட்றான் போல எனக்கு. என்ன பிரச்சனை என்ன சொல்லி நான் வந்தது பிரச்சனை இல்லை, அதை எடுத்து தர சொல்லி கேட்பேன். ஓமாப்பா வார நிலுங்கள் தம்பி, இருங்க நான் என்ன கேட்டு வரேன். என்னது வருது பைத்தியம், இங்கே வந்து கத்துறதுக்கு மணி, என் வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நான் உன்னோட எதுவும் கேட்டதும் இல்லை, இனி கேட்க போறதும் இல்லை. இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் கட்டின பாவத்துக்காக எனக்கு இந்த வாயால் நீ கேட்டதெல்லாம் காணும். எனக்கு அந்த வண்டையா உனக்கு இப்போ கொப்பர் வந்திருக்கிறாருன்றதை காண்டி நீ இப்படி எல்லாம் நடிக்காத. நான் சிவாஜியை பார்த்தேன், நான் கமலை பார்த்தேன், எல்லாம் பார்த்து தான் இங்கே வந்துருக்கேன். இப்போ உண்டை நடிப்பேனாலும் தாங்கிறாங்கடா, போய் கொப்பரை பேர் நீ. ஐயோ மணி, அந்த மனுஷன் கடைசி காலத்துல அந்த மனுஷன் இருக்கு, தயவு செய்து அவரை சிரிச்சு வழி அனுப்பி விட்டுட்டு வாவன் மணி, உன்னை கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன், அதையாச்சும் செய்ய நினைக்காது. மற்ற பெண்கள் மாதிரி அது வாங்கிட்டா இது வாங்கிட்டான்னு கேட்கிறேன். நீ இப்படி நடிக்காத. நான் தான் வந்து கூட கொப்பர் வந்து நிற்காருண்டா போல இப்படி இருந்து ஆட்டம் ஆடாது. சரியா வந்துட்டு காலில் விளையா கூட நிற்கிறாள். எனக்கு கொப்பர் போய் முடியாது என்ன பாடு, 10 காலமே நிற்பேன். அதை விடு, 4 நாளாக என்ன சமைச்ச நீங்கள்? சரி சமைச்சதை விடுங்க, சமைக்கிறதுக்கு என்ன சட்டிமான நடக்கு, எல்லாம் உறிஞ்சு விடாச்சு நாசமாகி போட்டேன். கொப்பர்கிட்ட போய் நான் போய் சொன்னா என்ன வேணி? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொப்பர் இருந்து கதையை கொப்பர் சொன்னால் கொப்பர் என்ன செய்வார்? ஓமாப்பா வாரன். ஆனா மணி, இந்த அப்பா எப்படி அந்த கடைசி காலத்துல அவர் என்னிடம் வந்து கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், மருமகனை கூப்பிடு நான் அவரோட கதைக்கணும்னு சொல்லி. நீ அவரோட கதைக்கலான்னு சொல்லி அந்த மனுஷனை அவமானப்படுத்தி இன்னைக்கு என்னை நிராகதியா நிக்க வச்சிருக்க. இதே மாதிரி உனக்கு நடக்கும் மணி. நான் வந்து மனசுல இருந்து சொல்றேன், நீயும் வயசாக்கி ஒரு நாள் அந்த மனுஷன் நிலைமையில வந்து நிற்கும் போது என்னிட்ட தான் வருவா. உனக்கு அப்ப தெரியும் என் அருமை என்னன்னு சொல்லி. இப்ப அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு போகுதோ அந்த நிலைமைக்கு நீ வரலன்னு சொன்னா பாத்துக்க. உங்க அம்மாவுக்கு கடைசி காலத்துல எந்த மருமகள் வந்து பணிவிட செய்யறாளன்னு பாக்குறேன். போ போ, பாக்குற வேலையை பேர் போ. மனுஷனாடா நீ எல்லாம். அது நீயே கண்ணாடியில் பார்த்துன்னா கேள்.